ரமேஷ் சேதுராமன் ரொம்ப முக்கியமான நுட்பமான ஒரு அம்சத்தை வன்னியரசு குறிப்பிடுறார் இல்லையா? தென்னிந்தியாவினுடைய மாநிலங்களினுடைய தொகுதிகள் குறையுது அப்படின்றதை தாண்டி இஸ்லாமியர்கள் அல்லது பட்டியலின சமூக மக்களினுடைய தொகுதிகள் கூட குறிவைக்கப்பட்டு சூறையாடப்படுறதுக்கான ஒரு அபாயம் இருக்குது. இது கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரான நிலைப்பாடு அப்படின்றாங்க. கேள்வி யாரை நோக்கி? உங்களை நோக்கிதான். ஓகே, நன்றி. அதாவது அத சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். இந்த டீலிமிட்டேஷன் பேசுறோம், ஏன்னா ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற விஷயத்த பேசுறோம். அதை நம்ம ஸ்டுடியோலயே கடைபிடிச்சா நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஏன்னா இப்போ இங்கேயே எடுத்துக்கங்க, ஆதரவு நிலைப்பாடோட எத்தனை பேரு, எதிர்ப்பு நிலைப்பாடோட எத்தனை பேரு அப்படிங்கிறது இருக்கு. இது நம்ம பல விவாதங்கள்ல எல்லா இடத்துலயும் பாக்குறோம் பொதுவா. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல நம்ம எல்லா இடத்துலயும் நம்ம அந்த மாதிரி ஒரு நியாயமான ஒரு ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் எதிர்பார்க்கிறோம். அன்பார்ச்சுனேட்லி எல்லா இடத்துலயும் அப்படி நடக்கிறது இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ரெண்டாவது முக்கியமா இந்த பிரச்சனை ஒருவேளை நடந்தால் அது நியாயமான ஒரு கோரிக்கையா அப்படின்னா நியாயமான கோரிக்கை தான். ஆனா அது நடப்பதற்கு முன்னால் என்னென்னலாம் நடைபெற வேண்டும்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த சென்சஸ் பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கணும் அப்படின்னு இருக்கு, மக்கள் தொகை கணக்கீடு. அதை செஞ்சிருக்காங்களான்னு இன்னும் செய்யல. அதே மாதிரி இந்த வரையறை அப்படின்னு மறுவரையறைன்னு நம்ம சொன்னோம்னா அதை கடந்த காலங்கள்ல எப்படி பண்ணிருக்காங்கிறது நம்ம பார்க்கணும். எப்படி பண்ணுவாங்க? எடுத்த உடனே பொதுவா ஜஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்ல முடியாது. பாராளுமன்றத்துல இதுக்குன்னு ஒரு குழு அமைக்கப்படும். அந்த குழு சார்பாக இந்த விஷயங்கள் விவாதிக்கப்படும். இந்த மாதிரியான 1008 விஷயங்கள் இருக்குங்கிறது ஒரு விஷயம். இன்னைக்கு இங்க பேசக்கூடிய தலைவர்கள், அவங்க தலைவர்களுடைய கட்சியை சேர்ந்த எம்பிக்கள், இவங்க எல்லாரும் அந்த குழுவில் பங்கு பெறுவார்கள்ங்கிற பல விஷயங்கள் இருக்கு. மூணாவது விஷயம், இதையும் தாண்டி நீங்க ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பார்க்கணும் அப்படின்னாக்க, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டீலிமிட்டேஷன் பாப்புலேஷனை மட்டும்தான் வச்சு பார்ப்பாங்களா அப்படின்னா கிடையாது. ஆனாலும் நான் திரும்ப சொல்லக்கூடிய, ஏன்னா இதுல பல விஷயங்கள் இருக்கு. கடந்த காலத்துல செய்யற போது வெறும் பாப்புலேஷனை வச்சு பண்ணாங்களாங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. இதுல பல ஃபேக்டர்ஸை வச்சு பண்ணணும். அந்த கடந்த காலங்களில் செஞ்சது அப்படியே இப்ப பண்ண முடியுமானா பண்ணவும் முடியாது. இதுல ஒரு நியாயமான ஒரு அப்ரோச் இருக்கணும். இந்த மாதிரியாக பல விஷயங்கள் இருக்கு. இதுல ஏதாவது குளறுபடிகள் நடந்தால் அதுல தமிழகத்துக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும்னால், என்னை போன்ற ஒரு நடுநிலையாக, நடுநிலைன்னு சொன்னா அதுக்காக எல்லாமே இங்கேயும் பேசாம அங்கேயும் பேசாமங்கிறது கிடையாது. இந்த பக்கம் நியாயம் இருக்கிறதோ அந்த பக்கம் பேசணுங்கிற அளவுல இந்த பக்கத்துல எடுத்து வைக்கணும். ஆனா இப்ப இவங்க கிளறதுக்கு காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் அது மக்கள் நலன், இது ஜனநாயகத்துக்காகத்தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. காரணம்னா அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள எலெக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டுல நடக்க போறதுனால மக்கள் கிட்ட ஏதோ ஒரு பீதியை உருவாக்கணும், ஏதோ ஒரு மாயை உருவாக்கணும்ங்கிறதுக்காக செய்கிறாங்க. ஒரே புள்ளி தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்றது மக்கள் தொகை அடிப்படையில நடக்கப்படாது அப்படின்னா, இவ்வளவு நாள் திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சியினுடைய எம்பிக்கள் நாடாளுமன்றத்தில் அமளியில் ஈடுபடுறாங்க இல்லையா? நாடாளுமன்றத்தினுடைய மைய வளாகத்துல பிரதமர் நரேந்திர மோடியோ அல்லது நிதியமைச்சரோ அல்லது உள்துறை அமைச்சரோ விளக்கம் கொடுத்தா முடிஞ்சு போயிருக்கும் இல்லையா? ஏன் அதை செய்ய மாட்டேன்றாங்க? ஒரு நிமிஷம் நீங்க கேட்கறது நியாயம். ஒரே ஒரு விஷயம் நான் தெளிவுபடுத்த வேண்டியது, மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும்னு நான் சொல்றேன். மக்கள் தொகை அடிப்படையில் மட்டும் நடக்காது. நீங்க சொல்றது மக்கள் தொகை அடிப்படையிலேயே நடக்காதுங்கிறது கிடையாது. அதை இல்லாம பண்ண மாட்டாங்கன்னா அதுவும் ஒரு காரணியாக இருக்குங்கிறது. இல்ல அதை சொல்லலாம்ல. இப்போ கேட்கக்கூடிய கேள்வின்றது ரமேஷ் ஒரு நிமிஷம் பாஜக செய்த தவறுகளையும் நான் சொல்றேன். ஒரு நிமிஷம் நான் பதில் அதை சொன்னேன்னா உங்களுக்கு புரியும். முதல் விஷயம், இத எந்த கட்டத்துல இருக்குங்கிறத சொல்லணும். இன்னொன்னு, பாதிப்பு ஏற்படாது அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற எம்பிஸ் குறைய மாட்டாங்க. ஆனா ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் பாதுகாக்கப்படும்ங்கிறத பாஜக தெளிவுபடுத்தணும். அதுதானே பிரச்சனை. அதை சொல்லலையே. ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம். அது அந்த ஸ்டேஜ் வந்துட்டோமாங்கிறது கேள்வியே. இப்ப நான் திரும்பவும் கேட்கக்கூடியது இதுல என்னன்னா, தெளிவா இன்னொன்னு பாஜக கருப்பு கொடி காமிச்சாங்க அப்படின்னு நான் சொல்லப்பட்டது. என்னோட அண்டர்ஸ்டாண்டிங், நான் சோசியல் மீடியால எல்லாம் பார்த்த வரைக்கும் அந்த கருப்பு கொடி காட்டப்பட்டது எதுக்குன்னா, மேகதாது அணை கட்டுவேன். இல்ல ரமேஷ் சேதுராமன், இல்ல ரொம்ப நுட்பமா நீங்க கடந்து போறீங்க. இல்ல ஒரே நிமிஷம் இருங்க ரமேஷ் சேதுராமன், இருங்க ஒரே நிமிஷம் இருங்களேன். இங்க அப்படி செய்யப்படலைன்னா எதற்காக தமிழ்நாட்டில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அந்த கருத்தை பேசணும்?
நாடாளுமன்றத்துல பேச மாட்டாரு, ஆனால் மக்கள் மன்றத்துல வந்து பேசுவார் அப்படின்னா என்ன நிலைப்பாடு அது? எல்லாம் பல விஷயங்கள் நம்ம பார்த்திருக்கோங்க. தமிழக அரசியல்ல இருந்து தேசிய அரசியல் வரைக்கும், காங்கிரஸ்ல இருந்து கம்யூனிஸ்டுகள் வரைக்கும், திமுகவில் இருந்து இவங்க திரிணாமுல் காங்கிரஸ் வரைக்கும் எல்லாரும் வெளியில வந்து மக்கள் மேடையில என்ன பேசுறாங்கன்னு பாக்குறோம். இட்ஸ் லைக் லெட்டிங் கேட் அமங் தி பீஜஸ்ன்னு சொல்லுவோம். சும்மா போற பக்கத்துல ஒரு சிலதை சொல்லிட்டு போவாங்க. அதுக்கு ஒரு எதிர்வினை இருக்கா, ஒரு முக்கியமான அதை வந்து மக்களுடைய இதுல வந்து அது ஒரு இமீடியட்டா போய் சேருதாங்கிறதுக்காக சொல்லுவாங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். ஆனா அத வந்து திமுகவோ கூட்டணிகளோ அவங்க அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்கன்னா அதான் மத்த கட்சிகள் அதைத்தான் செய்வாங்க. இவ்வளவு பேர் கூடி இருக்கிறாங்களே, இது ஒரு விவாதம் இல்ல இவ்வளவு பேர் கூடி பேசினதுன்றதுல உண்மை இல்ல, அப்படிதானே ரமேஷ் சேதுராமன்? இல்லைங்க, இல்ல விவாதத்துல அப்படி ஒண்ணுல அதுதாங்க சொல்றேன். இந்த மாதிரி நம்ம ஐஎன்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டு கடந்த காலங்களில் இந்த மாதிரிலாம் பல கூட்டங்கள் கூடியதெல்லாம் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம். அந்த கூட்டணியில் இருந்த கேஜ்ரிவால் போன்றவர்கள் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்காங்க, எப்படி போனாங்க, நடுவுல என்ன ஆனாங்க, நிதிஷ்குமார் என்ன ஆனார்? திரும்பவும் இந்த விஷயத்தை ரமேஷ் சேதுராமன் எந்த புள்ளியில நிறுத்துறாருன்னா, பாஜக ஆளாத மாநிலங்கள் அப்படின்ற இடத்துல நிறுத்துறாரு. பாஜகவுக்கு எதிரான நிலைப்பாடு இருக்கக்கூடிய கட்சிகள். நான் இதே கேள்வியை இதே கேள்வியை அருண் நேரிட்ட கேட்கிறப்போ அவர் சொன்னாரு, இந்த விவகாரத்தை நீங்க அப்படி பார்க்க கூடாது, இது கருத்தியல் ரீதியிலான சண்டை கூட கிடையாது, இது மக்களினுடைய உரிமை சார்ந்த விஷயம், இந்தியாவுடைய ஆன்மா சார்ந்த பிரச்சனைன்றாரு. ஏன் திரும்ப திரும்ப இதை கட்சி சார்ந்த பிரச்சனையாவே ரமேஷ் சேதுராமன் பாக்குறாரு? ஒரு நிமிஷம் நான் நியாயமற்ற பெர்சனா இருந்திருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன், இது ஒருவேளை அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் சமயத்துல இந்த மாதிரியான விஷயங்கள் முன்வைக்கப்பட்டால் நிச்சயமாக அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியதுதான் நான் சொன்னேன். கரெக்டா? அப்போ என்னுடைய நிலைப்பாடு ஒருவேளை திமுகவிற்கோ அதன் கூட்டணி கட்சிகளோ இன்னைக்கு பங்கு பெற்றவர்களுக்கோ எதிரானதாகத்தான் முற்றிலும் இருக்கணும்னு சொன்னா, நான் ஒரு முற்றிலுமா பாஜக சார்பு நிலைப்பாடும் இல்ல இந்த டீலிமிட்டேஷன் இப்படித்தாங்கிற மாதிரியாவும் நான் சொல்லியிருப்பேன். நான் அப்படி சொல்லவே இல்லையே. நான் சிம்பிளா சொல்லக்கூடிய விஷயம், இந்த சமயத்துல அதோடைய உருவங்கிறது என்ன, இதே மாதிரிதான் ஒவ்வொரு வாட்டியும் பேசுறோங்க. யூனிஃபார்ம் சிவில் கோட எடுத்துக்கங்க, பொது சிவில் சட்டம்னு நம்ம பேசுறோம். அந்த யூனிஃபார்ம் சிவில் கோடோட நிலைமை என்ன? பாஜக வந்து எப்பெல்லாம் பண்ணுவாங்கன்னா, எலெக்ஷன் டைம் வருது, சும்மா வந்து இன்னும் இதையோ மற்ற இதையோ எதையானு பண்ணணும், இல்ல தங்களுடைய ஆதரவாளர்கள் ஏற்கனவே கோவத்துல இருக்காங்க, பாஜக வந்து இவர்களுடைய ஏற்கனவே கடந்த 2 இதுல வந்து 10 ஆண்டுகள்ல வந்து இவங்க இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலங்கிறதுனால இதை நம்ம பண்ண போறோம்னு ஒரு சும்மா ஒரு பிம்பத்தை கட்டமைத்து ஓரமா வச்சிருவாங்க. அதுதான் இல்ல, பாஜகவுமே முக்காடு போட்டு ஓரமா வச்சிருவாங்க. 12 வருஷம் ஆச்சு. இல்ல இதுக்கு முன்னாடி திமுகவோ அதனுடைய ஒரே நிமிஷம் அருண், நான் வரேன். இதுக்கு முன்னாடி திமுகவோ அதனுடைய கூட்டணி கட்சிகளோ எச்சரித்த பல அம்சங்களை பாஜக நடைமுறைப்படுத்திருக்கு இல்லையா? என்ஐஏல இருந்து அல்லது காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை நீக்கிறதுல இருந்து, நீட்ல இருந்து பல விஷயங்களை அவங்க தொடர்ச்சியா எதிர்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கும் தகுதி மறுசீரமைப்பு விவகாரத்திலும் அதே நிலைப்பாடு தானே எதிர்க்கிறாங்க. ஏங்க அது வந்து புதுசா ஒன்று சொல்லலையே, அவங்க வந்து அது தேர்தல் வாக்குறுதிகள்ல தெளிவா. ஒரே நிமிஷம் ரமேஷ் சேதுராமன், அருண் உங்கள்கிட்ட தான் குறுக்கிடுறாரு. எனக்கு கொடுக்கப்பட்ட நேரமே கம்மி, இல்ல தாண்டி போயிட்டு இருக்குது உங்களுக்கு. ரமேஷ் சாருக்கு வணக்கம், செல்வமணனுக்கும் வணக்கம். இதுல ரமேஷ் அண்ணன் வந்து நான் கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்னன்னா, எந்த ஒரு திசை தரப்புலும் பொறுமையா பண்ணணும்னு சொல்லுவாங்க. சோ அதனால அதை கத்துக்கிறேன். சார், வெறுமன நீங்க சொல்ற அந்த விஷயத்த, நீங்க சொல்ற அதே வார்த்தைய அவரு நம்ம ரீகன் சார் சொன்ன மாதிரி உங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து சொல்லிட்டா இந்த விஷயம் சாதாரணமா முடிஞ்சிடும். சரி, நீங்க சொல்ற வார்த்தைக்கே நான் வரேன். செகண்ட், செல்வண்ணன் கேட்டாங்க, ஆரம்பிக்கவே இல்லையே, எதுக்குங்க சத்தம் போடுறீங்க, சம்பந்தமே இல்லாம ஏங்க சத்தம் போடுறீங்கன்னு சொன்னாங்க. செல்வண்ணா, 2002ல வாஜ்பாய் சார் பிரைம் மினிஸ்டரா இருந்த காலத்துல இந்த டீலிமிட்டேஷன்ங்கிற எக்ஸசைஸுக்கு 25 வருட காலம் தள்ளி போட்டிருக்காங்க. இப்பயோ முன்னாடியோ செய்யப்பட்ட முடிவு கிடையாது. 1977ல இருந்து இது வந்துகிட்டு இருக்கு. அதனால இந்த விஷயங்கிறது திமுக பாஜகங்கிறத தாண்டி இன்னைக்கு முடிவெடுக்கிற கட்டாயத்துல பாஜக இருக்கு. அதை நல்ல முடிவா எடுங்க அப்படிங்கறது தான் வலியுறுத்துறது தான் இத்தனை தரப்பட்ட மக்களும் இத்தனை தரப்பட்ட முதல்வர்களும் வந்திருக்காங்கிறது தான் இதோட எண்ணமா இருக்கே ஒழிய, நீங்க தவறு செய்ய போறீங்க அப்படிங்கிற எண்ணத்துல வந்து யாரும் உங்களை கேள்வி கிடையாது. பொறுப்பான முடிவை எடுங்க சொல்லியிருக்காங்களே ஒழிய, பொறுப்பான ஆனா செல்வனா ஒரே நிமிஷம் சொல்லிடுறேன். பொறுப்பான இடத்துல இருக்கீங்க, பொறுப்பான முடிவை எடுங்கிறதுக்கு தான் இந்த கூட்டமே தவிர வேற எந்த இடத்துலயும் இது தப்பு நடக்கும்
ஒரு நிமிஷம் என் நேரம் நான் பதில் சொல்லிடுறேன். இல்ல செல்வம் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஒரு நிமிஷம் பதில் சொல்லிடுறேன். சொல்லுங்க, பேசுங்க. நல்ல விஷயம் சொல்லிருக்கீங்க, நான் வரவேற்கிறேன். ஒரே நிமிஷம், அவர் சொன்ன கருத்தை வரவேற்கிறேன். ஆனா நீங்க இதுல போட்டிருக்கக்கூடிய தீர்மானம் என்னங்கறத பாருங்க. அடுத்த 20 வருஷம் 25 வருஷத்துக்கு பண்ணக்கூடாதுன்னு சொன்னா அது எவ்வளவு தவறாக இருக்கும். பீப்புள் ரெப்ரசன்டேஷன் சொல்லும் போது இத்தனை, ஏதாவது திரும்பவும் சொன்னேன், பாப்புலேஷன் மட்டும் கணக்குங்கிறது கிடையாது, இதுல எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்கும். ஆனா பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ரமேஷ் சேதுராமன், அடுத்த 25 வருஷத்துக்கு இதை நீங்க நிறைவேற்றக்கூடாது அப்படின்றதுல என்ன தவறு இருக்கு? ஒரு அச்சத்திற்கு அவங்க ஒரு அச்சப்படுறாங்க. அதை நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. ரமேஷ் சேதுராமன், நீங்க நடத்த மாட்டோம், மக்கள் தொகை அடிப்படையில நாங்க இதை செய்ய மாட்டோம்னு சொன்னிட்டீங்கனாலே இந்த கூட்டம் இதோட முடிஞ்சு போயிடும். அதையும் செய்யல. சரி, அடுத்த தடவை 25 வருஷத்துக்கு இதை செயல்படுத்தாதீங்கன்றாங்க. ரெண்டு என்ன தவறு? ரெண்டுக்குமே விளக்கம் கொடுக்க மாட்டேன்றீங்களே. இல்ல ஒண்ணு பண்ணுன்னு சொல்றீங்களா, இல்ல பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? பண்ணிடுவீங்கன்ற அச்சத்துல சொல்றாங்க. ஒரு நிமிஷம், அதுதான் பிரச்சனை. ஏன்னா இவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு எந்த மாதிரியான சிச்சுவேஷன் இருக்குன்னு பாக்குறோம். எக்ஸ்ட்ரா எம்பிஸ் வந்தாலே இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஐயோ நம்மளோட பங்கு போயிடுமான்னு யோசிக்கிறாங்களா இல்ல மற்ற விஷயங்களான்னு எனக்கு புரியல. ஆனா என்னை பொறுத்தவரை இன்னும் பீப்புளோட ரெப்ரசன்டேஷன் நிறைய இருக்கணும். ஜனநாயகம்னா என்னங்க? நீங்க 30 கோடி முகமுடையான்னு பாரதியார் ஒரு காலத்துல பேசினாருன்னா இன்னைக்கு 140 கோடியை தாண்டி போயிட்டு இருக்கோம் அப்படின்னாக்க நம்ம அதை தொடர்ந்த காலகட்டத்துல நம்மளுடைய பீப்புள் ரெப்ரசன்டேஷன் எவ்வளவு இருக்கணும். ஏன்னா இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ்னு சொல்றோம். இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், நீங்க சொல்றோம் இல்லையா? இல்ல ஒரு நிமிஷம், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க மற்ற மாநிலங்களுக்குள்ளதான் கம்பேர் பண்ண மாட்டோம். நாங்கெல்லாம் ஃபாரின் வளர்ந்த நாடுகள் கூட தான் கம்பேர் பண்ணுவோம். அதே வச்சு நம்ம அதே பேசிஸ்ல வளர்ந்த நாடுகளை வச்சு நம்ம இந்த எம்பிஸ் ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்கணும், தமிழ்நாட்டுக்கு எப்படி பண்ணலாங்கிற ஒரு போய் பேசுறாங்க இவங்க. அதெல்லாம் தப்பு இருக்கு. ஏன் தமிழ்நாடு மலேசியா மாதிரி இருக்க கூடாதுன்னு பேசுறதுல என்ன சார் தவறு இருக்கு? நான் தவறு சொல்லலையே, நீங்க சொன்னதை வச்சுதான் சொல்றேன். சார் நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க சொல்றீங்க. நீங்க யோசிக்கலாம் இப்படி இருக்கலாம்னு. ஆனா திமுக இப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்னு கேள்வி கேக்குது. அதுக்கு இல்லன்னு ஏன் சார் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நீங்க யூகம் பண்ணா நாங்க யூகம் பண்ண கூடாதா? இல்ல இது எப்படின்னா இல்லாத ஒன்ன பத்தி பேசிட்டு நீங்க அதை இல்லன்னு சொல்லணும்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னு எனக்கு புரியல சார். பொறுப்பான இடத்துல நீங்க இருக்கீங்க சார். 7 ஸ்டேட்டோட முதல்வர் வந்திருக்காங்க, கேக்குறாங்க. நீங்க அதுவும் அந்த தீர்மானத்துல ஒண்ணு பாரத பிரதமர் கிட்ட போய் கொடுக்கணுங்கிறாங்க. அது கொடுக்க வேணாம்னு சொல்றீங்களா? மக்களே முடிவெடுக்கணும்னு சொல்றீங்களா நீங்க? அதாவது இது எப்படி இருக்கு அப்படின்னாக்க, ஒருத்தரோட வீட்டுக்குள்ள ஒரு பொருள் இல்ல, ஆனா கன்ஃபியூஸ்லாம் பண்ணாதீங்க சார். ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் வாங்க சார். சார் நீங்க ரொம்ப எனக்கு சாதாரண மக்களா இருந்து கிரவுண்ட்ல இருக்கேன் சார். நான் ஒரு சாதாரண மனிதனா கேக்குறேன், ரொம்ப படிச்சவன் மாதிரிலாம் கேட்கல. சாதாரண மக்களா சாதாரண இடத்துல சொல்லுங்க. ஐயா, தமிழ்நாட்டுல இத்தனை கோடி மக்கள் இருக்காங்க, இத்தனை பிரதிநிதித்துவம் எங்களுக்கு வேணும், இதனால எங்களுக்கு மத்தவங்களுக்கு அஃபெக்ட் ஆகாம என்ன பண்ண போறீங்கிறதான் கேக்குறமே ஒழிய யூகமா சொல்றங்கிற விஷயத்தை தாண்டி நீங்க இந்த தமிழக கேட்க வேண்டிய கேள்வி தூத்துக்குடி செல்வம் இருங்க. டீலிமிட்டேஷன் இல்ல, இப்ப நம்ம லேட்டஸ்டா பாராளுமன்ற நடந்திருக்கு. அதுல ஒரே கேள்வி, பாராளுமன்றத்துல நீங்க இந்த கேள்வியை முன் வச்சு அது பண்ண போறீங்களா, எப்ப பண்ண போறீங்க, ஏதாவது எம்பிக்கள் தெளிவு மற்ற கேள்விகள்லாம் ரமேஷ் சேதுராமன்னால ஹோம் மினிஸ்டர் சார்ட்டியோ பிரைம் மினிஸ்டர் சார்ட்டியோ சொல்லி தமிழ்நாட்டு கேட்கிற நியாயத்துக்கு டைம் கொடுங்கிற உங்களுக்கு சக்தி இருந்தா தயவு செய்து கொடுங்க. நாங்க பேச நாங்க ரெடி. நீங்க ரெடியா? நாங்க ஒரு விஷயம் நாங்க பேசுறோம். உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்க பேச மாட்டேங்கிறது. நாங்க பேச கேளுங்க, நாங்க சப்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டா நீங்க என்ன பண்ணுங்க? சிரிச்சுட்டு நான் சாதாரண மனுஷன் சார்னு சொல்றீங்க. சாதாரண மனுஷனா இருந்து கேள்வி கேட்கிற எனக்கு நீங்க பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆனா மத்த மாநிலங்கள் நல்லா இருக்கணும்ங்கிறாங்க சார். என்ன ஓட்டு போட்ட மக்களுக்கு தான் சார் நான் பதில் சொல்ல முடியும். ஏன் ஊர் சார் இது, நான் அதுக்கு தான் சார் பேச முடியும். உங்களால அந்த ஊருக்கு நல்லது செய்ய முடியல, நல்லது செய்யுங்க சார்.
நீங்க ஏன் சார் வந்து எங்களை வந்து நீங்க இப்படி யூகிக்க கூடாது, நாங்க நல்லது மட்டும் தான் செய்யறோம் கேக்குறது தவறு இல்லையாங்க சார் அது? இப்ப பாருங்க, நான் தான் சொன்னேன், இதுதான் எல்லாமே இந்த டீலிமிட்டேஷன், இந்த டிபேட், அதே மாதிரி பேச விட மாட்டோம்னு சொல்றது வந்து நம்ம அங்க சொல்றதெல்லாம் நம்ம இங்கேயுமே வந்து அது அப்படிதான் இருக்குங்கிறதுக்கு இது இல்ல ரமேஷ் சேதுராமன், கடந்த ஒரு வாரமாக திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகளும் நாடாளுமன்றத்தில் தொடர் அமளியில் ஈடுபட்டதனுடைய பின்னணியே இந்த விவகாரம் தான். அவங்க டிஷர்ட் அணிந்து போராட்டம் நடத்தினது, வெளியில போய் போராட்டம் நடத்தினது, அமளியில ஈடுபட்டது எல்லாமே இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தை பத்தி தான். இந்த நிமிடம் வரை மத்திய அரசோ அமைச்சர்களோ அல்லது மத்திய பாஜகவினுடைய எம்பிக்களோ பதில் சொல்லவே இல்லைன்றதான் உங்களுடைய குற்றச்சாட்டு, விமர்சனம். ஆமாங்க, அததான் கேக்குறேன். இப்ப நான் என்ன கேக்குறேன், திரும்பவும் அது இல்லாமலே அந்த ஒரு இப்ப நான் கடந்த காலங்கள்ல எத்தனை அமளி நடந்திருக்கு, அதோடைய முடிவுகள் என்னன்னு சொல்லுங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பெகாசஸ் விஷயம். ஆஹா இருக்கிறது அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனா அதனுடைய அந்த பாராளுமன்ற இதுல இருந்து அதுக்கான ஒரு முறையான விசாரணைன்னு வச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் இருப்பாங்கன்னு எல்லாம் சொன்னாங்க. அதோடைய முடிவு என்னன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விவகாரத்திலையும் இவர்கள் செய்யக்கூடிய அமளி கடைசியில நீங்க பாத்தீங்கன்னாங்க, அது வந்து அந்த சமயத்துல பாராளுமன்றம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு செய்யறாங்களா, நிஜமாவே மக்கள் நலனுக்காக செய்கிறார்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா அதை கடந்து போயிடுறாங்க. அப்புறம் இந்த கேள்வி அடுத்த பாராளுமன்றத்துக்கு அடுத்த பிரச்சனையை நோக்கி போயிடுவோம். காரணம் என்னன்னாக்க அதோட அந்த அந்தந்த இதுக்கு வந்து புதுசா ஒன்றதை பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடை தான் எடுக்கிறார்களோங்கிறத மக்கள் மனசுல ஒரு சந்தேகம். பேசலாம்.